கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டாம். சர்வதேச ஊடகங்கள் தற்போது முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறது. அதேபோல கனடாவில இன்னும் ஒரு முக்கியமான விடயமும் நிகழ்ந்திருக்கின்றது. அதாவது வங்கிகளின் வட்டி விகிதங்கள் திடீரென்று குறைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான விடயம். கனடாவில பாரிய குற்றச்செயல்களில் ஈடுபட்ட இலங்கையை சேர்ந்த தம்பதிகள் போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவை மூன்றும் குறித்து இன்றைய காணொளியில பகிர்ந்து கொள்ள போகிறேன். வணக்கம், நான் திவாரகா. கனடா மற்றும் அமெரிக்காவிற்கு ரஷ்யர்களை செல்ல வேண்டாம் என்று சொல்லி தற்போது சர்வதேச ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்தியை தற்போது வெளியிட்டிருக்கிறவர் யார் என்றால் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சரான மரியா ஜெகரோவா. ஏன் இந்த விடயத்தை அவர் கூறியிருக்கிறார் என்றால், தற்போது ரஷ்யா மற்றும் அமெரிக்காவின் உறவு நிலை முறிவின் விளிம்பில இருக்குதாம். ஆகையால ரஷ்யர்கள் அமெரிக்காவோ கனடாவுக்கோ சென்றால் அங்க அவர்களுக்கு தீங்கு ஏற்படலாம், தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படலாம். அப்படி என்ற ஒரு நோக்கத்தில தான் இந்த விடயத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். அத்தோடு மேலும் சில ஐரோப்பிய நாடுகளுக்கும் செல்ல வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். இது ரஷ்யாவின் பிழை இல்லையா, அமெரிக்காவின் தவறுதானாம். இதற்கு முற்றுமுழுதான காரணம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகையால ரஷ்ய மக்கள் அமெரிக்கா, கனடா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளுக்கு போகிறதை தவிர்த்துக் கொள்வது மிக மிக நல்லது என்று சொல்லி ஒரு பயண எச்சரிக்கையை சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறதாக அவர் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான விடயம். அதாவது கனடாவில வங்கிகளின் வட்டி விகிதங்கள் தற்பொழுது குறைக்கப்பட்டிருக்கிறதா. இதுக்கு முதலும் குறைக்கப்பட்டிருக்கிறதாம். தற்போது இது 5வது தடவையாக குறைக்கப்பட்டிருக்கிறதாம். 0.5 வீதத்தால கனேடிய வங்கிகள் வட்டி விகிதத்தை குறைத்திருக்கிறதாக மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. என்னதான் வட்டி விகிதத்தை குறைத்தாலும் அங்க வேலை இல்லாமல் திண்டாடுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் போகிறதாகவும் கனேடிய ஊடகங்கள் இது குறித்த சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. ஆகையால என்னதான் வட்டி விகிதங்களை குறைத்து மக்களுக்கு சிறந்த சேவையை வங்கிகள் வழங்கினாலும் அங்க உள்ள மக்கள் வேலையில்லா பிரச்சனையால தொடர்ச்சியாக திண்டாடி கொண்டிருக்கிறார்களாம். தற்போதும் கூட பல பேர் கனடாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள், விசிட் விசா, ஸ்டூடெண்ட் விசா என்ற வகையில. ஆகையால தொடர்ச்சியாக அங்க மக்களின் வருகையும் இவ்வாறான நெருக்கடிக்கு காரணமாக அமையலாம். அடுத்ததும் இன்னும் ஒரு முக்கியமான விடயம். அதாவது கனடாவில இலங்கையை சேர்ந்த தம்பதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இருவருக்குமே 37 வயதுதானா. இருவரும் பாரிய குற்றச்செயல்களோட தொடர்புடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது. கணவன் 8 குற்றச்செயல்களை புரிந்திருக்கிறாராம். கணவனுக்கு மனைவி சளைத்தவர் அல்ல என்று சொல்லி மனைவியும் 3 குற்றச்செயல்களை புரிந்திருக்கிறாரா. கடந்த 3ஆம் திகதியன்று இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேட்கம் வீதி மற்றும் ஷெப்டர் அவென்யூ பகுதிகளில்தான் போலீசார் திடீரென்று ஒரு சோதனையை மேற்கொண்ட போது வாகனம் ஒன்றில சோதனையிட்ட போது இந்த தம்பதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம். இருவருக்குமே ஒரே வயது. 2 பேரும் சளைத்தவர்கள் என்று காட்டாமல் சரிக்கு சமமாக இல்லாவிட்டாலும் கணவனுக்கு நிகராக மனைவியும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார். முக்கியமான விடயம், இவர்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள் என்பதுதான். கடந்த சில நாட்களுக்கு முன்பும் கனடாவில இலங்கையில பல குற்றச்செயல்களை புரிந்தவரும், அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலேயும் போய் பல குற்றச்செயல்களை புரிந்த ஒரு நபர் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில கைது செய்யப்பட்டிருந்தார். அவரும் இலங்கையை சேர்ந்தவர். தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறவர்களும் இலங்கையை சேர்ந்தவர்கள். இலங்கைக்கு ஒரு பெருமை என்றுதான் சொல்ல வேண்டும். இலங்கையில பல்வகைப்பட்ட மக்களும் வாழுகிறார்கள். கனடாவில குற்றச்செயல்கள் நிகழவில்லை என்றால் அங்கேயும் நிகழ்கிறது தான். இதைவிட மோசமான பல குற்றச்செயல்களிலையும் தமிழர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் இப்படியெல்லாம் தமிழர்கள் வெளிநாடுகளிலையும் செய்கிறார்கள். தமிழர்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்று காட்டிக் கொள்ளுகிறார்கள். இது ஒரு நல்ல விடயம் அல்ல. இருந்தாலும் இப்படியான செயல்களை தவிர்த்துக் கொள்ளலாம். நாங்கள் பிழைத்துக் கொள்ள போகிற இடத்தில எங்களுடைய வாழ்க்கையை தக்க வைத்து நல்லபடியாக வாழ வேண்டும். இப்படியான குற்றச்செயல்களில் ஈடுபட்டு தண்டனைகளை பெற்று வாழ்க்கையை வீணடிக்க கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க.